الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا صدق الله العظيم. عن رفاعة بن رافع الزرقي رضي الله تعالى عنه قال كان من دعاء النبي صلى الله عليه وسلم يوم أحد اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان واجعلنا من الراشدين. أخرجه الإمام البخاري في الأدب المفرد والإمام أحمد في مسنده. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சலும் பாராட்டுக்களும் இவ்வகிலத்தையே படைத்து பரிபாலித்து பராமரித்து பாதுகாத்து கொண்டிருக்கும் மேகநாயன் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு அவனுக்கு ஒரு தாஹத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் நாளை கியாமத்துடைய நாள் வரும் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் சையதுல் ஐயாம் என்று அழைக்கப்படும் நாட்களுக்கெல்லாம் தலைமை தாங்கும் புனித ஜுமாவுடைய தினத்திலே ஜுமாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வரை இல்லமா மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் வல்ல அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வா செய்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வஸியத்தும் நஸீஹத்தும் செய்கிறேன். அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லாம் அல்லாஹ்வினால் சங்கைப்படுத்தப்பட்ட அல் அஷ்ஹுருல் ஹுரும் கண்ணியமான மாதங்கள் என்று அல்லாஹ்வினால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த கண்ணியமான மாதங்களில் முதன்மையான முதலாவது மாதம் புனிதமான துல்காதாவுடைய மாதம். அந்த துல்காதாவுடைய மாதத்தின் முதலாவது ஹுத்பாவுடைய பிரசங்கத்திலே நாங்கள் வீற்றிருக்கிறோம். மிக கண்ணியமான காலங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை அடுத்து வருகிற மாதம் அது துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். அந்த மாதமும் கண்ணியமானது. அதை அடுத்து வருகின்ற இஸ்லாமிய புது வருட முஹர்ரமுடைய மாதம், அதுவும் கண்ணியமான மாதம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட அந்த மாதங்களில் நாம் எதிர்நோக்கி இருக்கிற அடுத்த மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப அந்த 10 நாட்கள், அதுவும் மிக விசேஷமான நாட்கள். அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்ட அந்த 4 மாதங்களுக்குள்ளால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 10 நாட்களை நமக்கு தெரிவு செய்து தந்திருக்கிறான். மிக கண்ணியமான நாட்கள். உலகிலே ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விட அந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் அது அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல் என்பதாக நம் உயிரிலும் மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானுக்கு அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த ஆரம்ப 10 நாட்களை அமல்களுக்குரிய ஒரு பருவ காலமாக முஃமின்கள் முஸ்லீம்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அமல்களின் மூலம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அமல்களின் மூலம் அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும், அமல்களின் மூலம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான ஏற்பாடுகளை கால சூழ்நிலைகளை சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தந்து கொண்டே இருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் உலகிலே நாம் நல்லமல்கள் செய்வதற்கான பல சந்தர்ப்பங்கள், அதில் மிகப்பெரிய சந்தர்ப்பம்தான் ஒரு மாத காலம் ரமதான். அல்லாஹ் அமல்களுக்குரிய இரவு பகலாக 24 மணி நேரமும் அமல்களின் மூலம் ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி தருகிற மிகப்பெரிய சந்தர்ப்பம் ரமதான். அதற்கு அடுத்ததாக பெரிய சந்தர்ப்பம் தான் துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாட்கள். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
மனித வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களை நமக்கு தந்து கொண்டிருக்கிறான். அமல்கள் செய்கிறோம், தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், சதகாக்களை நிறைவேற்றுகிறோம், இன்னொரு நல்ல அமல்களை நாங்கள் செய்கிறோம். ஆனால் அமல்கள் செய்யக்கூடிய நாம் ஒவ்வொரு அமல்களுக்கு பின்னாலும் ஒரு கணம் சிந்திக்க வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. நான் செய்யக்கூடிய இந்த அமலை எதற்காக வேண்டி செய்கிறேன்? யாருக்காக வேண்டி செய்கிறேன்? அல்லாஹுக்காக வேண்டி என்னுடைய இந்த அமலை செய்கிறேனா? அல்லது மக்களுடைய பேரும், மக்களிடம் புகழும், மக்களிடம் நான் ஒரு கொடையாளி என்று சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி, மக்கள் மன்றத்திலே நான் ஒரு வணக்கசாலி என்று பெயர் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னுடைய அமல் அதை நான் செய்கிறேனா? அல்லது இஹ்லாஸுடைய அந்த மன தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹுக்காகத்தான் என்னுடைய இந்த அமல் என்ற அந்த இஹ்லாஸான எண்ணத்தோடு என்னுடைய அமல் இருக்கிறதா என்ற விடயங்களை ஒவ்வொரு அமல்களுக்கு பின்னாலும் நாங்கள் சுய விசாரணை செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக ஒவ்வொரு அமல்களுக்கு பின்னாலும் நாம் யோசிக்க வேண்டும், இந்த அமல் அதை செய்யக்கூடிய ஏற்பாடு அது என்னுடைய கெட்டித்தனமா, அது அல்லாஹுடைய ஏற்பாடா? கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அது ஒரு சிறிய அமலாக இருக்கலாம், அது ஒரு பெரிய ஒரு அமலாக இருக்கலாம், அல்லது ஒரு சிறிய ஒரு பாவத்தை விட்டு நாம் நம்மை பாதுகாப்பதாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரும் பாவத்தை விட்டு நாம் தவிந்து வாழக்கூடிய விடயமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அல்லாஹுடைய தௌஃபீக் இல்லாமல் ஒரு அமலை செய்ய முடியாது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஒரு சுப்ஹானல்லாஹ் துஆயினால் சொல்வதாக இருந்தாலும், ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் இது ஒரு நம்முடைய வாயினால் மொழிவதாக இருந்தாலும் அல்லாஹுடைய தௌஃபீக் இல்லாமல், அவனுடைய நாட்டம் இல்லாமல் எந்த ஒன்றையும் நாம் சாதிக்க முடியாது. இந்த யதார்த்தங்களை நாங்கள் நம்முடைய ஒவ்வொரு வணக்கங்களுக்கு பின்னாலும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நம்முடைய வாழ்நாளில் பல அமல்களை செய்கிறோம், அன்றாட வாழ்க்கையில் அமல்கள் செய்கிறோம், செய்து கொண்டே இருக்கிறோம். சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற போதெல்லாம் அமல்களிலே நாங்கள் ஈடுபாடுள்ளவர்களாக இருக்கிறோம். அமல்கள் செய்வது கட்டித்தனம் அல்ல, செய்கின்ற அமல்கள் அது பாதுகாக்கப்பட வேண்டும். நாம் செய்கின்ற அமல்கள் அது அல்லாஹினால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். கபூலியத் பெற்ற அமல்களாக என்னுடைய நோன்பு, என்னுடைய தொழுகை, என்னுடைய ஜகாத், என்னுடைய சதகா, என்னுடைய சகல அமல்களும் அல்லாஹினால் அங்கீகாரம் பெற்ற அமல்களாக, அல்லாஹுடைய கபூலியத்தை பெற்ற அமல்களாக மாற வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, எனவே தான் இஸ்லாமிய ஷரியத் ஒரு மனிதனுடைய அமல் அது அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட அமலாக இருக்குமாக இருந்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படியான அடையாளங்கள் இருக்கும் என்பதை மிக தெளிவாக நமக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறது. அதில் மிக முதன்மையான அடையாளம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அமல் கபூலியத் பெற்றதற்கான அடையாளம். அந்த அமலை செய்வதற்கு முன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற அந்த பாவங்கள் அந்த அமல்களை செய்ததன் பின்னால் அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. கண்ணியமானவர்களை, உதாரணமாக சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானை அடைகின்ற சந்தர்ப்பத்தை தந்தான். ரமலானை அடைந்த எத்தனையோ பேர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ரமலானுக்கு முன்னால் செய்த தவறுகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக விட்டுவிட்டு, நான் ரமலானை அடைந்து விட்டேனே, அல்லாஹ் சந்தர்ப்பமாக தந்திருக்கிறானே, எனவே மக்களோடு மக்களாக சேர்ந்து நோன்பு நோக்கிறார், இரவுடைய வணக்கங்களில் ஈடுபடுகிறார், ரமலானுக்கு முன்னால் செய்த தவறுகளை எல்லாம் விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார். ஒரு பரிசுத்தமான நிலைமையிலே ரமலானை அவர் கழிக்கிறார். கண்ணியமானவர்களே, ஷவ்வாலுடைய தலைப்புரை தென்பட்டதன் பின்னால் ரமலானுக்கு முன்னர் அவர் செய்த பாவங்கள், அவர் மீண்டும் அந்த பாவங்கள் பக்கம் திரும்பக்கூடாது. திரும்பவும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அந்த தவறுகள் நடைபெறக்கூடாது. நடைபெறாமல் இருக்குமாக இருந்தால் அவருடைய ரமலானுடைய அந்த அமலுடைய கபூலியத்துக்குரிய அடையாளமாக இருக்கிறது. கண்ணியமானவர்கள், அதற்கு நேர்மாற்றமாக ரமலான் சென்றதன் பின்னர் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ரமலானுக்கு முன்னருடைய வாழ்வு எப்படி இருந்ததோ அதே போன்று பழைய நிலைமைக்கு திரும்புகிறார். அல்லாஹுடைய பயம் கிடையாது, அல்லாஹுடைய அச்சம் கிடையாது. அவர் மனம் போன போக்கிலே, தன்னுடைய முகம் போன போக்கிலே கண்மூடித்தனமாக அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வாராக இருந்தால் அவருடைய ரமலானுடைய அமலுடைய கபூலியத் கேள்விக்குறியாக அமைந்துவிடும். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் யஹ்யா இப்னு முஆத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அருமையான விளக்கத்தை பதிவு செய்கிறார்கள். மனிஸ்தக்ஃபர பிலிசானிஹி வ கல்புஹு அலல் மஅசியத்தி மஅகூது. எந்த மனிதர் நாவினால் அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்கிறார், தான் செய்த தவறுக்காக வேண்டி, தான் செய்த பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் நாவினால் யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடம் மன்றாடுகிறார், இஸ்திக்ஃபார் செய்கிறார். ஆனால் அவருடைய கல்போ, அவருடைய உள்ளமோ பாவத்தோடு தொடர்பு பட்டதாக இருக்கிறது. உதாரணமாக அவர்கள் ரமலானுடைய மாதத்தை அடிப்படையாக வைத்து இந்த கருத்தை பதிவு செய்கிறார்கள். ரமலானுடைய மாதம் அது கடந்து விட்டால், அந்த 30 நாட்களை நான் கழித்து விட்டால் மீண்டும் அந்த பாவத்தின் பக்கம் திரும்புவேன் என்ற அந்த எண்ணப்பாடு, அந்த பாவத்தின் மீதான ஆசையும் உணர்வும் அவருடைய உள்ளத்தில் இருக்குமாக இருந்தால் அவருடைய அமல், அவருடைய ஃபஸ்யாமுஹு மர்தூத்,
அவருடைய நோன்பு அது நிராகரிக்கப்பட்டது, அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நோன்பு மாத்திரமல்ல, ஏனைய அமல்களும் அந்த ஒரு மாத காலத்துடைய அமல்கள் கண்ணியமானவர்களே அது நிராகரிக்கப்பட்டதாகும் என்ற ஒரு பயங்கரமான எச்சரிக்கையை ஹதரத் யஹ்யா இப்னு முஆத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே ஒரு அமலின் பின்னால் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் நடைபெறுமாக இருந்தால் அந்த அமல் அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அமலாக மாற மாட்டாது. எனவே அமலுடைய கபூலியத்துடைய பிரதானமான அடையாளம், முதலாவது அடையாளம், நாம் இதற்கு முன்னால் செய்த தவறுகளின் பக்கம் நாம் திரும்ப மீண்டு விடக்கூடாது. இரண்டாவது அடையாளம் என்னவென்று சொன்னால், அமல்களை செய்த பிற்பாடு என்னுடைய இந்த அமலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வானா அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து விடுவானா என்ற அந்த பயம், அச்சம் கலந்த அந்த உணர்வு உள்ளத்தில் ஏற்படுவது அந்த அமலுடைய கபூலியத்துக்குரிய அடையாளம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா முஃமினூனில் ஒரு விடயத்தை பதிவு செய்கிறான். வல்லதீன யுக்தூன மா ஆதவ் வ குலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். இந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமூகத்தை பற்றி பேசுகிறான். அவர்கள் சதகா கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த பொருளாதாரத்தின் மூலமாக, பணத்தின் மூலமாக, சொத்து செல்வங்களின் மூலமாக நல்ல வழிகளில் சதகா செய்கிறார்கள், தர்மம் கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே பயம் இருக்கிறது. நிச்சயமாக நாம் என்றோ ஒரு நாள் அல்லாஹின் பக்கம் மீட்டப்படுவோம், அல்லாஹின் பக்கம் திருப்பப்பட போகிறோம் என்ற அந்த உறுதியான எண்ணம் இருப்பதோடு அவர்கள் பயந்து என்னுடைய இந்த சதகா, என்னுடைய இந்த தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்ற அச்சத்தோடு அவர்கள் இருப்பார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள், இவர்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய கூட்டம், இவர்கள் மது அருந்தக்கூடியவர்களா அல்லது பிறருடைய பொருட்களை திருடக்கூடியவர்களா, பிறருடைய உடைமைகளை சூறையாடக்கூடியவர்களா அல்லாஹ்வுடைய தூதரே என்று ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யப்னத சித்தீக்குடைய மகளே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகளே, நீங்கள் நினைப்பது போன்ற கூட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய வசனத்திலே சொல்லவில்லை. அவர் இந்த குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசக்கூடிய மக்கள் யார் என்றால், நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள், தொழக்கூடியவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பாதையிலே நல்ல வழிகளில் தம்முடைய பொருளாதாரத்தை தர்மம் செய்யக்கூடியவர்கள். இப்படியான அமல்களை செய்வதோடு அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் நான் செய்கின்ற இந்த அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டு விடுவானா என்ற பயம், அச்சம் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. இவர்களை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் செய்கின்ற அமல், என்னுடைய நோன்பு, என்னுடைய தொழுகை, என்னுடைய ஜகாத், என்னுடைய சதகா, என்னுடைய அந்த ஏனைய எல்லா அமல்களும், அவைகளை செய்ததன் பிற்பாடு இதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டு விடுவானா என்ற ஒரு பயம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுமாக இருந்தால் அது நம்முடைய கபூலியத்துக்குரிய காரணம் என்பதாக உலமாக்கள் சொல்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்றுதான் மூன்றாவது காரணம், ஒரு அமலை செய்ததன் பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு அமலை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருவது, அதுவும் அந்த அமலுடைய கபூலியத்துக்குரிய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான்காவது காரணம், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பல அமல்களை செய்கிறோம். நாம் எவ்வளவுதான் அமல்கள் செய்தாலும் நம்முடைய உள்ளத்திலே நான் செய்த அமல் அது அற்பமானது, நான் செய்த அமல் குறைவானது, செய்ய வேண்டியது எவ்வளவு கூடுதலாக அதிகமானதாக இருக்கிறது என்ற அந்த உணர்வு உள்ளத்தில் ஏற்படுவதும் அமலுடைய கபூலியத்துக்கான அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் அமல்களை கொண்டு யாரிடமும் பெருமை அடிக்க முடியாது. அமல்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது நாம் சுவர்க்கத்துக்கு செல்வதற்கான ஒரு வசீலாவாக, ஒரு சாதனமாக வைத்திருக்கிறான். ஆனால் வெறுமனே அமல்களை கொண்டு மாத்திரம் நாம் சுவர்க்கத்தில் நுழைய முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், உங்களில் யாரும் அவர்களுடைய அமலை கொண்டு சுவர்க்கத்தில் நுழையவே முடியாது. சஹாபாக்கள் கேட்டார்கள், வலா அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்களுமா அமலை கொண்டு சுவர்க்கம் நுழைய முடியாது? வலா அன இல்லா அய்யதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்தின் மின்ஹு வ ஃபضல், நானாக இருந்தாலும் அல்லாஹ் அவனுடைய அருளை கொண்டு என்னை சூழ்ந்து கொள்ளவில்லையானால் நானும் சொர்க்கத்துக்கு அமலை கொண்டு மாத்திரம் நுழைய முடியாது என்ற யதார்த்தத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே நாம் செய்கின்ற அமல்கள் அது மக்களுடைய பார்வையில் அது பெரியதாக இருக்கலாம். மக்கள் நாம் செய்கின்ற அமலை பெரிதாக பேசலாம். கண்ணியமானவர்களே, என்னுடைய உள்ளத்திலே நான் செய்த அமல் குறைவானது, நாம் செய்ய வேண்டியது இன்னும் கூடுதலாக இருக்கின்றது என்ற உணர்வு உள்ளத்தில் வருகிறதா? நான் செய்த அமல்கள் அது அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மாறிவிட்டது என்பதற்கான அடையாளம் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள
கொள்ள வேண்டும். ஐந்தாவது அடையாளம் தான் நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல விஷயங்களை செய்வதற்கான அந்த ஆசைகளை உள்ளத்தில் ஏற்படுத்துகிறான். குர்ஆன் ஓதுவதற்கான ஒரு ஆசை உள்ளத்தில் ஏற்படுகிறது. ஓய்வு நேரம் இருக்கிறது, அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வு உள்ளத்தில் ஏற்படுகிறது. இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்ற ஆசை உள்ளத்தில் ஏற்படுகிறது. கண்ணியமானவர்கள், இப்படியாக நல்ல அமல்கள் செய்வதற்கான அந்த ஆசையும் ஆர்வமும் உள்ளத்தில் ஏற்படுவதும், பாவத்தின் பக்கம் பாவத்தை விட்டும் தூரமாக வேண்டிய பாவத்தின் பக்கம் வெறுப்பு உள்ளத்தில் ஏற்படுவதும் நம்முடைய அமல்களுடைய கபூலியத்துக்குரிய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுடைய யுத்தத்திலே பல துஆக்களை செய்தார்கள். பல துஆக்கள் சஹாபாக்களை முன்னிறுத்தி பல துஆக்களை செய்தார்கள். அந்த துஆக்களிலே ஒரு முக்கியமான துஆ தான் அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் ஈமான வ ஸய்யின்ஹு ஃபீ குலூபினா. யா அல்லாஹ், ஈமானை, இறை நம்பிக்கையை என்னுடைய உள்ளத்திலே அது நேசத்துக்குரியதாக விருப்பத்துக்குரியதாக ஆக்கி தருள்வாயாக. வஸய்யின்ஹு ஃபீ குலூபினா, உன்னுடைய ஈமான், இறை நம்பிக்கை அதை உள்ளத்துக்கு அலங்காரமாக நீ ஆக்கி தந்தருள்வாயாக. வகர்ரிஹ் இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், அதே நேரத்திலே என்னுடைய உள்ளத்திலே உன்னை நிராகரித்து வாழ்வதையும், உனக்கு மாறு செய்வதையும், உன்னுடைய கட்டளைகளை உதாசீனப்படுத்துவதையும் எனக்கு வெறுப்பானதாக, பாவத்தின் மீதான வெறுப்பை எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி தருவாயாக. வஜ்அல்னி மினர் ராஷிதீன், நேர்வழி பெற்று வாழக்கூடிய மக்களுடைய கூட்டத்திலே என்னையும் சேர்த்தருள்வாயாக என்ற இந்த துஆவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுடைய யுத்தம் நடந்த அந்த நாளிலே கேட்டதாக சஹாபாக்கள் பதிவு செய்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமல்களின் மீதான ஆசை உள்ளத்தில் ஏற்படுவது, பாவத்தின் மீதான வெறுப்பான அந்த கசப்பான உணர்வு உள்ளத்தில் ஏற்படுவது அமலுடைய தௌஃபீக்கு, அமல்கள் கபூலியத்துக்கு காரணமாக இருக்கிறது. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்காக துஆ செய்திருக்கிறார்கள். அமல்களின் பக்கம் ஆசை உள்ளத்தில் ஏற்பட வேண்டும், ஈமானின் பக்கம் ஆசை உள்ளத்தில் ஏற்பட வேண்டும், பாவத்தின் பக்கமான வெறுப்பு உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். நான் உலகிலே வாழ்கிற போது அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்த ஒரு நேர்வழி பெற்ற ஒரு மனிதனாக மாற வேண்டும் என்ற துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு முன்னால் ஓதி காட்டினார்கள். ஏன் அவர்களும் இதை கொண்டு படிப்பினை பெற வேண்டும், இப்படியான துஆக்களை சஹாபாக்கள் அல்லாஹ்விடம் முன்னிறுத்தி கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கேட்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையிலே ஆறாவது அமல்களுடைய கபூலியத்துக்கான காரணம் தான் நாம் இந்த அமலை செய்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக என்னுடைய இந்த அமலை ஏற்றுக்கொள்வான் என்ற அந்த ஆதரவு, அந்த மேலெண்ணங்கள் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். நாம் பிடிக்கக்கூடிய நோன்பாக இருக்கலாம், தொழக்கூடிய தொழுகைகளாக இருக்கலாம், நஃபிலான வணக்கங்களாக இருக்கலாம், எந்த அமல்களாக இருந்தாலும் அந்த அமல்களுக்கு பின்னால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை கைவிட மாட்டான், நான் செய்த அமல்களை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் விட மாட்டான், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அங்கீகரிப்பான் என்ற அந்த மேலெண்ணங்கள் ஆதரவு உள்ளத்திலே ஏற்படுவதும் துஆ செய்வதும் அந்த அமலுடைய கபூலியத்துக்கான காரணமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த ஒரு உதாரணத்தை குர்ஆனிலே சூரா பக்ராவில் நமக்கு சொல்லித் தருகிறான். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டமும் ஹஜ்ஜுடைய அந்த மாதங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. உலகளாவிய ரீதியிலே மக்கள் உலகின் நாலா பாகங்களிலிருந்தும் அந்த புனிதமான இஸ்லாத்துடைய 50 கடமைகள் ஒன்றான ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்றுவதற்காக வேண்டி கூட்டமாக அந்த பைத்துல்லாவை நோக்கி பயணமாக ஆரம்பித்து விட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பைத்துல்லாவுடைய அஸ்திவாரம் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்ட போது ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய அருமை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுமாக சேர்ந்து அந்த பைத்துல்லாவுடைய புனர் நிர்மாணம் கட்டுமான பணியை மேற்கொள்கிறார்கள். அதனுடைய அஸ்திவாரத்தை பூமியுடைய மட்டத்திலிருந்து உயர்த்துகிறார்கள். அந்த அமலை செய்துவிட்டு அல்லாஹ்விடம் அவர்கள் சொன்ன விஷயம் என்னவென்றால், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், நாங்கள் மிக முக்கியமான ஒரு அமலை செய்து விட்டோம், உன்னுடைய வீட்டுடைய அந்த அஸ்திவாரத்தை அடித்தளத்தை நாங்கள் உயர்த்திருக்கிறோம், இந்த அமலை நீ கபூல் செய்வாயாக என்று தந்தையும் மகனுமாக சேர்ந்து கேட்ட துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நமக்கு பாடமாக படிப்பினையாக சொல்கிறான். எனவே நாங்கள் எந்த அமல்களை செய்ததன் பின்னாலும் அந்த அமல்களுக்கு பின்னால் அந்த அமலுடைய கபூலியத்துக்காக துஆ செய்வது, அந்த உணர்வு உள்ளத்தில் வருவது நம்முடைய அமல்கள் அங்கீகரிக்கப்பட்டதற்கான அடையாளம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கு முன்னால் இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்த ஸலஃபுஸ் ஸாலிஹீன்களான நல்லோர்களுடைய அந்த வாழ்க்கையை எடுத்து பார்க்குகிற போது அவர்களுடைய அந்த ரமதான், குறிப்பாக அந்த ரமதானுடைய மாதத்தை
அடையக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் அந்த மாதத்தை சிறப்பாக கழிப்பார்கள். அந்த ரமதான் சென்றதன் பின்னாலும் 6 மாத காலங்கள் யா அல்லாஹ் அந்த கடந்த ரமதானில் நான் செய்த எல்லா விதமான அமல்களையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்வாயாக, அங்கீகரிப்பாயாக என்று ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, 6 மாத காலம் ஒரு ரமதானில் செய்த அமலுடைய கபூலியத்துக்காக வந்து அல்லாஹ்விடம் துஆ கேட்பார். கண்ணியமானவர்களே, ரமதான் நம்மை விட்டு கடந்து ஒரு மாதமும் ஒரு வாரமும் ஆகிவிட்டது. நாம் ரமதானில் செய்த அந்த பிடித்த நோன்புகள், ஓதிய குர்ஆன்கள், இரவுடைய வணக்கங்கள், தஹஜ்ஜுதுகள், வித்ர்கள், கியாமுல் லைல்கள், கண்ணியமானவர்களே ஜகாத் சதகால்கள், இவைகளை யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக என்று நம்மில் எத்தனை பேர் அல்லாஹ்விடம் துஆ கேட்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் உள்ளத்தால் முஹாசபா செய்ய வேண்டிய, சுய விசாரணை செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சலஃபுகள், நம்முடைய முன்னோர்கள் இப்படித்தான் அமல்களுடைய விடயத்திலே ஆசையார்வம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். அமல்கள் செய்ததன் பின்னால் அந்த அமல்கள் அல்லாஹ்வினால் கபூல் செய்யப்பட வேண்டும், அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தில் மிகவும் கருத்தோடு, மிகவும் சிந்தனையோடு அவர்களுடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமல்களின் பின்னால் அந்த அமலுடைய கபூலியத்துக்கான அந்த ஆதரவை உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்வதும் துஆ செய்வதும் அமலுடைய கபூலியத்துக்கான 6வது அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே 7வது அடையாளம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நல் அமல்களை செய்வதற்கான சந்தர்ப்பங்களை இலகுவாக ஆக்கி தருகிறான். ஓதுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது, திக்ர் செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது, அன்றாடம் அந்த 5 வேளை தொழுகைகளையும் ஜமாஅத்தாக கூட்டாக நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது, முன்பின் சுன்னத்துகளை நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது, வாரந்தோறும் நஃபிலான சுன்னத்தான நோன்புகளை நோட்பதற்கான பாக்கியங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலகுவாக ஆக்கி தருகிறான். பாவங்களை விட்டும் பாதுகாக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் அவ்வப்போது அடிக்கடி ஏற்படுத்தி தருகிறான் என்றால், கண்ணியமானவர்கள், நாம் செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டன என்பதற்கான 7வது அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 8வது அடையாளம் தான் நல்லோர்களின் மீதான நேசத்தை, சாலிஹூன்கள் நல்லவர்கள் மீதான அன்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் மீதான இரக்கத்தை, பாசத்தை உள்ளத்தில் ஏற்படுத்துவதும், சமூகத்திலே பாவிகளாக நடமாடக்கூடியவர்கள், சமூகத்திலே சமூக விரோத செயல்களில் மார்க்கத்துக்கு முரண்பட்ட அந்த செயற்பாடுகள் ஈடுபடக்கூடிய பாவிகளுடைய விஷயத்திலே அவர்களை பற்றிய ஒரு கோபத்தை, ஒரு வெறுப்பை உள்ளத்தில் ஏற்படுத்துவதும் நம்முடைய அமலுடைய கபூலியத்துக்கான 8வது அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அவ்ஸக உரல் ஈமான் அன் துஹிப்ப ஃபில்லாஹி வ துப்கித ஃபில்லாஹ். ஈமானுடைய அந்த வலுவான உறுதியான அடையாளங்களில் உள்ளதுதான் ஒரு மனிதனை அல்லாஹுக்காக நாம் நேசிப்பதும், ஒரு மனிதனை அல்லாஹுக்காக வேண்டி மார்க்கத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு மார்க்க விரோத செயல் ஈடுபடுகிற போது அல்லாஹுக்காக வேண்டி அவனை விட்டும் தூரமாகுவதும், அவனை வெறுப்பதும் ஈமானுடைய மிக உறுதியான அடையாளங்கள் நின்றும் உள்ளது என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையிலே 9வது அடையாளம் என்னவென்றால் இஸ்திக்ஃபார் என்று சொல்லுகிற பாவ மன்னிப்பு தேடுவதாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான இபாதத்துகளுக்கு பின்னால் இந்த இஸ்திக்ஃபாரை பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த அடிப்படையிலே சமகாலத்திலே ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்காக மக்கள் தயாராகி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜுடைய அமல்களிலே மிக பிரதானமான, மிக முக்கியமான அமல் அரஃபாவுடைய நாளிலே மக்கள் தரிப்பது. துல்ஹஜ் மாதத்துடைய 9வது நாள் அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே மக்கள் தங்கி இருப்பது. அல் மபீது பி அரஃபா, அதாவது அல் வகூஃபு பி அரஃபா, அரஃபாவிலே அந்த தரிப்ப என்ற அந்த அமல் மிக முக்கியமான அமல். யாருக்கெல்லாம் அன்றைய நாள் அரஃபாவிலே தரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையோ அவர் ஹஜ்ஜுடைய ஏனைய அனைத்து அமல்களை செய்தாலும் அவருடைய ஹஜ்ஜுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மீண்டும் அவர் அந்த ஹஜ்ஜை செய்தாக வேண்டும். இதுதான் ஷரியத்துடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அந்த அளவு மிக முக்கியமான ஒரு அமல் தான் ஹஜ்ஜுடைய அமல்களிலே கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டிய அமல் தான் அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே தரிப்பது. எனவே அந்த 9வது நாள் சூரியன் மறைந்ததன் பிற்பாடு அனைத்து ஹாஜிகளும் அந்த அரஃபாவுடைய மைதானத்தை விட்டும் முஸ்தலிஃபாவை நோக்கி அவர்கள் திரும்ப வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்ட போது, ثم افيضوا من حيث افاض الناس واستغفروا الله ان الله غفور رحيم. அந்த அமலை சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அரஃபாவுடைய மைதானத்தை விட்டு அன்றைய நாள் சூரியன் மறைந்ததன் பின்னர் முஸ்தலிஃபாவை நோக்கி நீங்கள் திரும்ப வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு வஸ்தக்ஃபிருல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜுடைய மிக முக்கியமான ஒரு உயரிய அமலுக்கு பின்னால் அல்லாஹ் இஸ்திக்ஃபாரை வலியுறுத்துகிறார். கண்ணியமான சகோதரர்களே, அது மாத்திரமா, அன்றாட வாழ்க்கையில் அல்லாஹுக்காக வேண்டி நாம் தொழுகின்ற அந்த 5 ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னாலும்
இமாம் சலாம் கொடுத்ததன் பின்னர் அது தனியாக தொழுகிறோமா, நாம் சலாம் கொடுத்ததன் பின்னர் 3 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்வதை நமக்கு இஸ்லாம் ஷரீஅத் வலியுறுத்தி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இரவுடைய நேரத்திலே நடுநிசையிலே மக்கள் எல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற போது நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த இரவுடைய வணக்கத்தில் ஈடுபடுகிறோம், தஹஜ்ஜுடைய தொழுகைக்காக எழுகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அந்த நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வதும் மிக முக்கியமான அமலாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய அந்த முத்தகீன்களுடைய அடையாளங்களை பற்றி பேசுகிற போது வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய மக்கள் அவர்கள் இரவுடைய அந்த கடைசி நேரத்திலே, அந்த கடைசி பகுதியிலே அல்லாஹுக்கு முன்னால் அவர்கள் மக்கள் எல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற போது அவர்களுடைய தூக்கங்களை தியாகம் செய்து அர்ப்பணம் செய்து முசல்லாவில் அல்லாஹோடு முனாஜாத்தில் ஈடுபடுகிற போது அவர்கள் இஸ்திக்ஃபார் என்ற அந்த உயர்தரமான அந்த அமல்களை செய்வார்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முத்தகீன்களுடைய அடையாளமாக சொல்கிறான். எனவே இரவுடைய வணக்கத்துக்கு பின்னாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போற்றக்கூடிய புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு அமல் இஸ்திக்ஃபாருடைய அமலாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நாம் செய்கின்ற அமல்கள் எல்லாம் அது கட்டாயம், அது பூர்த்தியாக சம்பூர்ணமாக நடைபெற வேண்டும், பூர்த்தி செய்யப்பட்ட அமலாக மாற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாம் எல்லோரும் அமல் செய்கிறோம். இருந்தாலும் நாம் அறிந்தோ அறியாமலோ ஒரு சில தவறுகள் அந்த அமல்களில் நம்மை அறியாமல் நடைபெறுகிற போது அந்த அமல்களில் ஏற்படக்கூடிய குறைக்கு நாம் அந்த அமல்களின் பின்னால் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார் அது ஒரு நிறைவாக இருக்கும் என்பதை இஸ்லாமிய ஷரியத் அடையாளப்படுத்தியிருக்கிறது. எனவே ஒவ்வொரு அமல்களுக்கு பின்னால் நாம் இஸ்திக்ஃபார் செய்கிறோம், ரப்பிடம் நாம் பாவ மன்னிப்பு தேடுகிறோம், பிழை பொறுக்க தேடுகிறோமா, அந்த அமலுடைய கபூலியத்துக்கான 9வது அடையாளமாக இருக்கிறது. இறுதி அடையாளம் என்னவென்றால், கண்ணியமானவர்களே, நாம் எந்த அமலை செய்தாலும் அந்த அமலிலே இஸ்திகாமத்தாக தொடர்ச்சியாக அந்த அமலிலே ஈடுபாடுள்ளவர்களாக இருக்கிறோமா, நிச்சயமாக எங்களுடைய அமல்கள் அது அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான 10வது இறுதியமான அடையாளமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்களுடைய விடயத்தை பற்றி பேசுகிற போது அஹப்புல் அமாலி இலல்லாஹி தஆலா அத்வமுஹா வ இன் கல், அல்லாஹ்வுக்கு ஒரு மனிதன் செய்கின்ற அந்த அமல்கள் நல்ல காரியங்களில் மிக விருப்பத்துக்குரிய அமல் என்னவென்றால் அது தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அமல். ஒரு நாள் அமல் செய்வது, அதுக்கு பின்னால் அவர் ஒரு நாள் மஸ்ஜிதுக்கு வருவது, அதுக்கு பின்னால் ஒரு மாதம் மஸ்ஜிதுக்கு வருவது கிடையாது. அப்படி அல்ல. ஒரு நாள் சதகா கொடுக்கிறார், அதுக்கு பின்னால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சதகாவுடைய வாசலை மூடி விடுகிறார். கண்ணியமானவர்களே, அப்படி அல்ல. ஒரு குறைவான ஒரு அமலாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக இருக்கிறது. இது அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து நோக்குவமாக இருந்தால் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா அமில அமலன் அஸ்பதஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியத்தை செய்தால், ஒரு நல்ல அமலை செய்தால் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அமலை உறுதியாக செய்வார்கள், அதை முறையாக செய்வார்கள், அதை திறன்பட செய்வார்கள், அந்த அமலிலே இஸ்திகாமத்தாக தொடர்ச்சியாக இருப்பார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாம் எந்த அமலை செய்தாலும் அந்த அமலிலே இஸ்திகாமத்தை ஏற்படுத்திக் கொள்வது மிக முக்கியமான அமல்களுடைய கபூலியத்துக்கான அடையாளமாக இருக்கிறது. கண்ணியமானவர்கள், அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாக இருக்கிற நமக்கு நம்முடைய வாழ்க்கையை தந்திருக்கிறான். வாழ்க்கையின் ஒவ்வொரு மூச்சுக்களும் அமானிதமாக இருக்கிறது. அந்த மூச்சுக்களை தந்த அல்லாஹ், தவணைகளை தந்த அல்லாஹ் நாம் அவன் பக்கம் நெருங்குவதற்காக வேண்டி பல சந்தர்ப்பங்களை தருகிறான். அதில் மிகப்பெரிய சந்தர்ப்பம் ரமலான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் தருகிற மிகப்பெரிய சந்தர்ப்பம் துல் ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாட்கள். அதுக்கிடையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏனைய 10 மாதங்களில் அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களை ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டிருக்கிறான். நாங்கள் அமல் செய்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்த அமல்களை அந்த அமலுடைய கபூலியத்துக்கான என்ன விஷயங்களை, என்ன முயற்சிகளை நாங்கள் செய்திருக்கிறோம் என்பதை முஹாசபா செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. குறைந்தபட்சம் அந்த அமலுடைய கபூலியத்துக்காக வேண்டி அல்லாஹிடம் துஆ செய்திருக்கிறோமா, அல்லாஹிடம் மன்றாடி இருக்கிறோமா? இப்படியான விஷயங்களை, இப்படியான கேள்விகளை, வினாக்களை நாங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையிலே இஸ்லாமிய ஷரியத் உலமாக்கள் ஒரு மனிதனுடைய அமலுடைய கபூலியத்துக்கான 10 அடையாளங்களை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே அந்த 10 அடையாளங்கள் இன்றைய குத்பாவில் நாம் பகிர்ந்து கொண்ட அந்த 10 அடையாளங்கள் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் பாக்கியசாலிகள். யாரிடம் இல்லையோ, யாரிடம் அந்த 10 அடையாளங்களில் என்னென்ன அடையாளங்கள் இல்லையோ அந்த அடையாளங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துவதற்காக முயற்சி செய்வோம்.
வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகிலே வாழ்கிற சந்தர்ப்பத்திலே அவனை உண்மைக்கு உண்மையாக அஞ்சி பயந்து தக்வாவோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானா. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ் உலகிலே வாழ்கிற சந்தர்ப்பத்திலே உனக்காக வேண்டி சகல விதமான அமல்களையும் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நசீபாக்குவாயா. யா அல்லாஹ் அமல்களுடைய பாக்கியத்தை தருகிற நீ அந்த அமல்களை அதற்கான கபூலியத்துக்குரிய அடையாளங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தந்தருள்வாயா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன நலவுகளை கேட்டார்களோ அத்துணை நலவுகளை நமக்கு தந்தருள்வாயா. என்னென்ன கடிதங்களை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அத்துணை கடிதங்களை விட்டு நம்மை பாதுகாத்தருள்வாயா. முடிவுகளை சிறந்ததாக ஆக்கியருள்வாயா. கலிமா தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவர்களாக சுவர்க்கத்துடைய காட்சிகள் கண் முன்னாலே காட்டப்பட்ட நிலையிலே ரஹ்மத்துடைய வானவர்கள் மூலமாக உயிர்களை கைப்பற்றியருள்வாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ஜல்ல அனிஷ் ஷபீஹி வல் மதீல் வல் குஃபி வன் நதீர். وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله وصفيه وخليله وخيرته من خلقه وأمينه على وحيه أرسله ربه رحمة للعالمين وحجة على العباد أجمعين فهدى الله به من الضلالة وبصر به من الجهالة صلوات ربي وسلامه عليه وعلى آله الطيبين وأصحابه الغر الميامين ما اتصلت عين بنظر ووعت أذن بخبر وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيا أيها المسلمون اتقوا الله حق التقوى واستمسكوا بلا إله إلا الله فإنها هو العروة الوثقى. فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. وقال صلى الله عليه وسلم بادروا بالأعمال فتنا كقطع الليل المظلم إلى آخر الحديث. نفعني الله وإياكم بالقرآن العظيم وبسنة رسوله الكريم. أقول قولي هذا أستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله بارئ النسم ومحيي الرمم ومجزي القسم أحمده حمدا يوافي ما تزايد من النعم. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة تعصم من الفتن وتدفع النقم. وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله المبعوث رحمة للعالمين من عرب وعجم. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه صلاة وسلاما دائمين ممتدين إلى يوم الدين. أما بعد فيا أيها المسلمون اتقوا الله فقد نجا من اتقى وضل من قاده الهوى. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. وقال الله عز وجل إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد صلى الله عليه وسلم وأزواجه وذريته. قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم رضي الله تعالى عنهم أجمعين. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين ودمر أعداءك أعداء الدين واجعل هذا البلد آمنا مطمئنا سخاء رخاء وسائر بلاد المسلمين. اللهم رحمتك نرجو فلا تكلنا إلى أنفسنا طرفة عين. اللهم إنك كنت غفارا فأرسل السماء علينا مدرارا. اللهم اسقنا الغيث والرحمة ولا تجعلنا من القانتين. اللهم اسكن هذه الحرارة واجعلها بردا وسلاما علينا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لكل من حضر الجمعة ولوالديه وافتح اللهم لسماع الموعظة قلبه وأذنيه. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم.
الرحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم، ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.